பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நாங்கள் மோட்சத்திற்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்தாவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை அவளோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி ரட்சிப்படைய தேவரீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமை கண்டு 147ஆம் ஞான பாடலின் சில கவிகளை இணைந்து பாடுவோமாக. ஞான பாடல் எண் 147. ஒரு சில கவிகளை இணைந்து பாடுவோமாக. கர்த்தரை எல்லா காலத்திலும் தோத்தழைப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறியோங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும்
மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான எல்லா காலங்களிலும் படியே. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபையை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து கடவுளின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய கிருபையும் சகாயத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள அன்று ஆயக்காரன் ஆண்டவரிடம் மன்றாடியதைப் போல கடவுளே, பாவிகளாகி எங்களுக்கு இறங்கி அருளும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கர்த்தாவே, கிறிஸ்துவே, கர்த்தாவே, கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டடிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய திருப்பெயரை புகழ்ந்து 2ஆம் ஞான பாடலின் அனைத்து கவிகள் வழியாக புகழ்ந்து போற்றி துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமையோம், பூமியிலே சமாதானமும் மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக. நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறேன், உன்னத கர்த்தரே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்ல அநாதி பராபரனே, எங்கள் விசுவாசத்தையும் நன்னம்பிக்கையும் அன்பையும் பெருக செய்கிறவரே, தேவரீர் வாக்குத்தத்தம் பண்ணினவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் கற்பிக்கின்றவற்றை நாங்கள் நேசிக்க கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்னென்னைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம். சுவாமி. ஆமென்.
திருத்துவ பண்டிகை தின 17ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. திருத்துவ பண்டிகை பிந்தின 17ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நற்செய்தி பகுதி, அது தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11 வசனங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11ஆம் வசனம் வரை. பரிசேயர் தலைவரில் ஒருவன் வீட்டிற்கு இயேசு ஓய்வு நாளில் போஜன பண்ண போயிருந்தபோது அவர்கள் அவரை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நீர்க்கோவை வியாதியுள்ள ஒருவன் அவர் முன்பாக இருந்தான். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணமாக்குவது நியாயமா நியாயமில்லையா என்று கேட்டார். அவர்களோ பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை பிடித்து குணமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய மாடாவது கிணற்றிலே விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அவன் உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் முடியாமல் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் கவனித்து அவர்களுக்கு உவமானமாக, ஒருவன் உன்னை கல்யாணத்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் மதிப்புள்ளவனை அவன் அழைத்திருந்தால் உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடம் வந்து, இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே கடைசி இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும்போது போய் கடைசி இடத்திலே உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்திற்கு வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக நீ கனம் பெறுவாய். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்று சொன்னார் என்பதுவே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்குமுள்ள திருச்சபை மக்களோடு நம்மையும் ஐக்கியப்படுத்தி கொண்டவர்களாக நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு ஆண்டவர் முன்பாக அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகி பிராபன் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாக உற்பவித்து கன்னி மரியாள் இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபடி வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்டிருக்கிற இந்த விசுவாச அறிக்கையில் உயிர் உள்ளவரை உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். அமருவோம். மீண்டுமாக ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்று 211ஆம் ஞான பாடலின் முதல் 2 கவிகளை இணைந்து பாடுவோமாக. 211ஆம் ஞான பாடலின் முதல் 2 கவிகளை பாடுவோம். தயாபரா எல்லா நல் ஈவின் ஊற்றும் நீரேன். தயாபரா எல்லாம் நல்கிவின் ஊற்றும் நீரே. உண்டானதை எல்லாம் அளித்தோர் தேவரே. எல் தேகம் ஆவிக்கும் எல் மனசாட்சிக்கும் சீராயிருக்கிற ஆரோக்கியம் கோடும்.
நீலமாயிலே நீர் எனக்கு கற்பேத்து கொடுத்த வேலையை கருத்தாய் நான் முடித்து நான் தக்க வேளையில் ஒவ்வொன்றை செய்யவும் என் செய்கை வாய்க்கவும் சகாயமாய் நீரோ. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். என்று மாறாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திற்கென்று நீர் எங்களுக்கு வழங்குகிற அருள் வாக்கியத்திற்காக காத்திருக்கிறோம். இந்த அருள் சிந்தனை ஆசீர்வதியும். என் வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருப்போருடைய அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான இறை மக்களை, இந்த வாரம் தசுலுதியிலே திருத்துவ பண்டிகை பிந்தின 17ஆம் ஞாயிற்றுக்கிழமை என்று வழங்கப்படுகிறது. இந்த வாரத்திலே நாம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் இருக்கின்ற திருமறை வாக்கியங்களின் அடிப்படையிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருபீடத்திலிருந்து கேட்ட இந்த திருமறை பகுதியில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு வாக்கியம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இது மிக புகழ்பெற்ற ஒரு திருமறை வாக்கியம். அனைத்து சமூக மக்களுக்கும் சமய மக்களுக்கும் பொருந்துகிற அருமையான ஒரு வாக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தாழ்மையை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது, தாழ்மையை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் என்ன கூறுகிறார் என்பவைகளை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாழ்மைக்கு ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், ஹியூமிலிட்டி என்கின்ற வார்த்தை. ஹியூமிலியேஷன் என்கின்ற ஒரு வார்த்தை தாழ்மை என்கின்ற விஷயத்தை அது கொடுக்கிறதை பார்க்க. ஹியூமிலியேஷன் என்பது மண் அல்லது ஒன்றும் இல்லாமை என்கின்ற ஒரு வார்த்தையை அர்த்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான இறைமக்களே, எனவே இந்த தாழ்மையை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தாழ்மையாய் வாழ்ந்தவர்களே வாழ்க்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், உயர்வை கண்டிருக்கிறார்கள். இது எல்லா சமய திருமறைகளும் கூறுகிற சாட்சியுடைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அறிவியல் கண்டுபிடிப்புகளில் உயர்ந்த இடத்தில் இருக்கிற சர் நியூட்டன், ஐசக் நியூட்டன் அவர்கள் தன்னுடைய கடைசி நிமிடத்தில் சொன்ன ஒரு மிக சிறப்பான ஒரு வாக்கியம். அவர் சொல்லுகிறார், தாழ்மையின் அடையாளமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் கடற்கரையில் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சிறுவன், கடற்கரையில் இங்கே ஒரு கூழாங்கல், அங்கே ஒரு சங்கு என்று சிலவற்றை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு முன்பாக இருக்கின்ற, எனக்கு எதிரே இருக்கிற உண்மை எனும் கடல் இன்னும் கண்டறியப்படாமல் இருக்கிறது என்றாராம். எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அருமை அடியவர் மிக தாழ்மையாக செய்த அறிக்கையாக இது இருக்கிறது. அவ்விதமாக அன்னை தெரசா அவர்கள் தன்னை கரைத்து கொண்டு சமூகத்துக்காக வாழ்வை இழந்தவர்கள். அவர்களும் நான் இறைவனின் ஒரு எளிமையான கருவி என்றே தன்னை குறித்து சொல்லிக் கொள்கிறார்கள். அருமையான இறை மக்களை, எனவே தாழ்மையை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால், தாழ்மைக்கென்று ஒரு 5 சிறப்புகள் இருக்கிறது. அந்த 5 சிறப்புகளும் இன்றைக்கு அருளுரை குறிப்புகளாக நமக்கு வழங்கப்படுகிறது. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இது திருமறை விசுவாச வரலாற்றில் கூறப்படுகிற ஒரு விஷயமாயிருக்கிறது. அந்த 5 சிறப்புகளில் ஒன்று, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். யோசேப்பு, தானியேல் போன்றவர்கள் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் தாழ்மை உடையவர்களாக வாழ வேண்டும். இது கிறிஸ்தவத்தின் அடித்தளம். அப்படி வாழும்பொழுது நம்மை கர்த்தர் உயர்த்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம், யாக்கோபு அடியவர் கூறுகிறார், கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்ற ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான இறை மக்களை, எனவே தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அது நாம் அடிக்கோடிட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாயிருக்கு. 2வது சிறப்பு, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம்.
மகிமைப்படுத்தப்பட்ட 2 அடியவர்கள் மரியாள் தாழ்மையாய் தன்னை முழுமையாக அவர் ஒப்படைக்கின்றார்கள். அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற தாயாராக அவர்கள் இருக்கிறார்கள். 2வது கானானிய பெண் நாய்க்கு சமமாக தன் வாழ்க்கை தன்னை அவர்கள் தாழ்மைப்படுத்தி கொள்ளுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புகழ் மகுடத்தை அவர்கள் மீது வைக்கிறார்கள். இஸ்ரவேலிலே இவ்விதமான ஒரு விசுவாச பெண்மணியை, விசுவாச ஆன்மாவை நான் கண்டதில்லை என்கிறார். இப்பக்கமாக திரும்பி இஸ்ரவேல் மக்கள் ஜன கூட்டத்தாரை பார்த்தே இந்த அறிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இத்தாழ்மைக்கு கிடைக்கப்பெற்ற மிக பெரும் மகுடமாக இருக்கிறதை பார்க்கிறோம். 3வது சிறப்பு, தாழ்மை உள்ளவர்களுக்கே கடவுளின் மறைபொருட்கள் விளக்கப்பட்டன. அருமையான இறை மக்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் தான் கடவுளின் மறைபொருட்கள் விளக்கப்பட்டன. அதுக்கு ஒரு வசனம் இருக்கிறது, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு என்று நாம் பேச வேண்டும். குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்று. அருமையான இறை மக்களை, எனவே ஆண்டவரின் மறைப்பொருளை அறிந்து கொள்ளும் சக்தி கொண்டவர்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக தாழ்மையுடையவர்கள், தாழ்மை குணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். 4வது, தாழ்மை உடையவர்கள் வாழ்வில் வீழ்வதில்லை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் யோபுவுக்கு வந்த சோதனைகளைப் போல இதெல்லாம் இறைவன் கொடுத்தது, இறைவனை எடுத்துக்கொள்கிறார் என்று தாழ்மையோடு இறைவனின் பக்கம் நாம் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது நாம் வீழ்ந்து போவதே இல்லை. நல்ல உதாரணம் நாணல். எத்தனை வெள்ளப்பெருக்கு வந்தாலும், பெரிய பெரிய மரங்கள் அடியோடு வீழ்ந்து போனாலும் இந்த நாணல் வளைந்து கொடுப்பதினால் அதே இடத்தில் நிமிர்ந்து நிற்கிறதை, நிலைத்து நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான இறை மக்களே, அதனாலே தாழ்மையாய் நாம் இருக்க இந்த திருமறை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நம்மை அழைக்கிறது. ஒரு அருமையான பொன்மொழி ஒன்று படித்தேன். கோபம் காட்டி ஜெயித்தவனும் இல்லை, அன்பு காட்டி தோற்றவனும் இல்லை என்று. அன்பு காட்டி தோற்றவன் ஒருவனும் இல்லை. கோபம் காட்டி இந்த உலகை அடக்கி விடலாம் என்றால் கோபம் காட்டி ஜெயித்தவனும் இல்லை. இந்த அன்பு சிறைக்குள் அடைபட்டவர்கள் தான் நீண்ட நாள் ஐக்கிய வளையத்திற்குள் இருக்கிறார்கள். அருமையான இறை மக்கள், எனவே நாம் தாழ்மையாய் இருக்க இந்த நாள் ஏவுகிறதை பார்க்கிறோம். குடிசைகளுக்குள் குனிந்து செல்வதால், குனிந்து செல்வது நல்லது, குடிசைகளுக்குள் குனிந்து செல்பவர்கள் குச்சிகளால் குத்தப்படுவதில்லை என்றும் நாம் பார்க்கிறோம். குனிந்து செல்லுதல் எப்பொழுதும் மன நிறைவை நம்மை கொடுக்கும். 5வது சிறப்பு, தாழ்மை உடையவர்கள் இறைவனின் இருதயத்திற்கு அருகாமையில் வாழ்கிறவர்கள். தாழ்மையுடையவர்கள் இறைவனின் இருதயத்திற்கு அருகாமையில் வாழ்கிறவர்கள். தாவீது அரசன் தாழ்மையாய் தன்னை 51ஆம் சங்கீதத்தின் மூலமாக ஒப்படைத்தார். இறைவனின் அருகாமைக்கு சொந்தக்காரரானார். இயேசுக்குள் அருமையான இறை மக்களை, தாழ்மைக்கு சமய வரலாற்றில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து ஒருவரே. தன்னுடைய கடைசி நிமிட வாழ்விலே பெரிய வியாழன் அன்று ராபோஜனத்தில் தண்ணீரை ஒரு குவளையில் எடுத்து குனிந்து சீடர்களின் கால்களை கழுவுகிறார். அவர்கள் பாதங்களிலே அமர்ந்து அவர்களுடைய கால்களை கழுவி, பணிவு என்றால் என்ன, குருத்துவம் என்றால் என்ன, சீடத்துவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பவைகளை அவர் சுட்டி காட்டுகிறதை, நடைமுறைப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். அவர் வாழுகிற பொழுது போதனைகளிலே ஒரு சிறப்பு போதனையை சொல்லுகிறார். மத்தேயு 11:29 நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். அவரிடம் நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த ராபோஜன ஆராதனையிலே கீழே சீடர்களின் கால்களில் அமர்ந்து கழுவி பணிவை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான இறை மக்களே, தாழ்மைக்கு எதிரான மனித குணம், ஜஸ்ட் ஆப்போசிட் கேரக்டர், நான் என்கின்ற எண்ணம், பெருமை என்கின்ற குணம், ஆணவம் என்கின்ற விஷயம், இவைகளை நாம் விட்டொழிக்கும் பொழுதே நமக்கு தாழ்மை வந்து நம்மோடு இணைந்து கொள்ளும். பெருமையை திருமறை ஒரு நாளும் ஆதரித்ததில்லை. அதற்கு 2 உதாரணங்கள். பாபேல் கோபுரம் நமக்காக நாமே கட்டுவோம் வாருங்கள் என்கின்றார்கள். இறைவனால் அது சிதறடிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. விண்ணை முட்ட கட்டுவோம் என்று எங்களுக்காக நாங்கள் என்கின்ற தொனி எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கே நிறுத்தப்படுகிறது, செயல்பாடு நிறுத்தப்படுகிறது, வளர்ச்சி நிறுத்தப்படுகிறது. அங்கே அந்த மக்களும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அருமையான இறை மக்களை, புதிய ஏற்பாட்டிலே பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டி, மனமே உனக்காக அநேக ஆண்டுகள் வாழ்வதற்கு நெற்களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது, எனவே மனமே புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லுகிற பொழுது ஒரு அசரீரி ஒலிக்கிறது. மதிகேடனே, இந்த ராத்திரியில் உன் ஆன்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ என்ன செய்வாய் என்று.
அருமையான இறை மக்களே, எந்த நிமிடம் எப்படி நம் வாழ்வு இருக்கும் என்று நாம் அறியோம். இருக்கும் வரை தாழ்மையோடு அன்போடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் உவமைகளில் எல்லாம் தாழ்மை உயர்த்தி காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். பரிசேயன் ஆயக்காரன் இறைவேண்டல் அருமையாக லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பரிசேயனின் ஆணவ ஜெபம் நிராகரிக்கப்படுகிறது. ஆயக்காரனின் தாழ்மை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம், அங்கீகரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்றால் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தாழ்மையை குறித்து ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் தேசத்திலே தெய்வ சாயல் கொண்ட பறவை ஒன்று இருக்கிறதாம். அதற்கு பேர் சந்தோஷ பறவை என்று அர்த்தம். அந்த நாட்டிலே அரசன் இறந்து விட்டால் மக்கள் எல்லோரும் திறந்த வெளியிலே போய் நிற்பார்கள். ஒரு கிரவுண்டு போல உள்ள இடத்திலே கூடுவார்கள். அதிலே பணக்காரர்கள், அறிவாளிகள், பதவியில் இருப்பவர்கள், பாமரர்கள், எளியவர்கள், விவசாயிகள், பிச்சைக்காரர்கள் என்று உதவி நாடுபவர்கள் எல்லோருமே அந்த பெரிய வளாகத்தில் நிற்பார்கள். அப்பொழுது அந்த சந்தோஷ பறவை யார் தலையில் வந்து அமருமோ அவர்தான் அந்த நாட்டின் அரசன். இது எழுதப்படாத ஒரு சட்டம். எனவே அந்த நாளிலே ஒரு அரசன் இறந்து போகிறார். அந்த வாரத்திலே இந்த கூட்டம் எல்லோரும் அந்த வளாகத்தில் கூடுகிறார்கள். அப்பொழுது பறவை வருகிறது, வந்து ஒரு அடிமையின் தலை மீது அமர்கிறது. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக அவனை தூக்கி மகிழ்ந்து அரசனே வாழ்க என்று அவனை வாழ்த்துகிறார்கள். அவன் ஒரு கூத்தாடி, தலையிலே தொப்பி அணிந்திருக்கிறான், இடுப்பிலே ஆட்டுத்தோல் கட்டியிருக்கிறான், தோளிலே மத்தளம் வைத்திருக்கிறான். வீடு வீடாக சென்று உதவி கேட்கின்ற ஒரு சகோதரன். அவன் மீது சந்தோஷ பறவை அமர்கிறது. அவன் அரசனாகிறான். அடிமையை அரசனாக்கி அரண்மனையிலே மக்கள் அமர்த்தினார்கள். ஆனால் அந்த அரசன் என்ன செய்தான்? ஒரு மாதத்திற்குள்ளே அரண்மனைக்கு அருகாமையிலே எதிரே ஒரு குடிசை ஒன்றை கட்டி தான் வைத்திருந்த தொப்பி, மத்தளம், அந்த ஆடை மூன்றையும் அதிலே வைத்துவிட்டு மாதம் ஒரு முறை சென்று அவைகளை எல்லாம் கட்டி கொள்வானாம். கட்டி கொண்டு தொப்பியை வைத்து கொண்டு மத்தளத்தை அடித்து ஆடை கட்டி கொண்டு மத்தளத்தை தட்டி பார்த்து 2 ஆட்டம் போட்டுவிட்டு அதை வைத்து விட்டு வருவானாம். தான் வாழ்ந்த நிலையை, தான் வளர்ந்து வந்த நிலையை, நான் கடந்து வந்த பாதைகளை நான் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. நான் அரசனாய் ஆவதற்கு முன்பாக அடிமையாய் வாழ்ந்தேன் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது இந்த நாற்காலி எனக்கு இல்லை என்று ஆகுமோ அப்பொழுது நான் இந்த நிரந்தர பணிக்கு எப்பொழுதும் சென்று விடுவேன் என்று அவன் தனக்குள்ளே அதை நியமித்து கொண்டானாம். கிறிஸ்தேசுக்குள் அருமையான இறை மக்களை, தாழ்மையாய் நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஒரு பணம், பதவி கிடைக்கிறது என்றால் அந்த வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதைகளை மறந்து விடுதல் கூடாது. நாற்காலிகள் மாறலாம், ஆனால் நட்பண்புகள் மாறக்கூடாது என்று இந்த கதை நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய், அதுதான் தமிழ் பழமொழி. தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய் என்பதுதான் தமிழ் பழமொழி. நமக்கு 5ஆம் வகுப்பிலே ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று நடத்தினார்கள். ஆனால் அதில் ஆழ்ந்த பொக்கிஷம் நிறைந்த கருத்துக்கள் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. தாழ்மையை குறித்து 5ஆம் வகுப்பிலே ஒரு பாடம் இருக்கிறது. அந்த கதை பழைய கதையானாலும் மீண்டும் புதுப்பித்து சொல்ல விரும்புகிறேன். அருமையான இறை மக்களை, ஒரு ஆற்றின் ஒரு குறுகிய பாலத்திலே எதிரெதிராக 2 ஆடுகள் வருகின்றன. பாலத்தின் நடுவே சந்தித்து கொள்கின்றன. விலகி செல்ல வழி இல்லை, பின்னோக்கி செல்லவும் அவைகளால் முடியவில்லை. முட்டி கொண்டால் 2 ஆடுகளும் ஆற்றில் தண்ணீரில் தான் விழ வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே ஒரு ஆடு படுத்து கொள்ளுகிறது, மற்றொரு ஆடு அதை கடந்து செல்லுகிறது. 2 ஆடுகளும் பிரச்சனையின்றி பாலத்தை கடந்தன என்று நாம் கற்றுக்கொண்டோம் சிறு வயதில். இந்த விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்குற அருமையான ஒரு பாடம். நாமும் தாழ்மையுடையவர்களாக வாழ்கிற பொழுது வாழ்க்கை பாலத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் கடந்து செல்ல முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. தாழ்மையோடு வாழ்கிற பொழுது, விட்டு கொடுத்து வாழ்கிற பொழுது, நான் என்கின்ற எண்ணம் இல்லாமல் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாலத்தை எந்த பிரச்சனையும் இன்றி, நாம் எந்த நஷ்டமும் இன்றி கடக்க இயலும் என்கிறதை இந்த சிறிய கதை சுட்டிக்காட்டி நம்மை வளர்த்திருக்கிறது. அருமையான இறை மக்கள், இயேசு கிறிஸ்துவானவரே நமக்கு நல்ல உதாரணமாக இருக்கிறார். தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறார். உங்களை நாங்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டோம், நீங்களே மெய்யான தீர்க்கதரிசி என்றெல்லாம் சொன்னபொழுது அவர் பிதாவை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று
பிதாவை நோக்கி மகிமைப்படுத்தி கொண்டே வாழ்ந்தார். நல்ல உதாரணமாய் வாழ்ந்த ஆண்டவர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எனவே ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நாம் வாழுகிறோம் என்பதற்கு அடையாளம் தாழ்மையும் அன்பும் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அதை வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். இந்த வாரத்திலே மீண்டுமாக இந்த லூக்கா நற்செய்தியை படித்து பார்ப்போம். 14ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வழியாக நம் வாழ்விலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் நான் பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று நீர் போதித்திருக்கிறீர். இந்த செய்தியை மனதார நாங்கள் ஏற்று எங்கள் வாழ்க்கையிலே மனதார நடப்பிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் நம் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் இன்னும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்று நாம் அனைவரும் இணைந்து 16ஆம் கீர்த்தனையின் சில கவிகளை இணைந்து பாடுவோம். தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே என்ற பாடலை இணைந்து பாடுவோமாக. தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வெள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வெள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. ஒய்யார துச்சியோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. ஒய்யார துச்சியோனே, ஐயன் இயேசுவின் கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே நாளும். ஐயன் இயேசுவின் கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே நாமும். தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்னும் கடல் காதையத்தனையோ நன்மை இன்னும் முன்னேற் சொன்ன மாறி பொட்டெய்துமே. என்னும் கடல் காதையத்தனையோ நன்மை இன்னும் முன்னேற் சொன்ன மாறி பொட்டெய்துமே. தந்தானை துதிப்போமே. ஜெபம் செய்வோமாக. எல்லா நன்மையான ஈவுகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றான எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இவ்வுலகில் உள்ள உமது திருச்சபையை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களாகிய நாங்கள் தூய போதனையில் உறுதியாக நிலைத்து நிற்க துணை செய்தருளும். எங்கள் பேராயரையும் குருமார்களையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் பிற நிறுவனங்களில் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லோரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினரையும் முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடம் திருப்பி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு துணை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலக அதிகாரிகள் எல்லோருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சார்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும் நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றமடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவ்விதமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள்
திருமண நாட்களை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிள்ளைகள் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு வாக்குரைத்த ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமாக பல்வேறு வியாதிகளிலிருந்து ஏற்பட இருந்த விபத்துகள் நாசமோசங்களில் இருந்து உம்மால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற அன்பு நிறைந்த ஆண்டவர் தொடர்ந்து இப்பிள்ளைகளை உம்முடைய மாறாத அன்பினால் ஆசீர்வாதங்களினால் நிறைத்து காத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் அனைத்து குருசேகர்களுக்காக, அனைத்து குருசேகர மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். அவ்விதமாக வெளிநாட்டில் வாழ்கிற எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலேயே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். அவர்களையும் அவர்தம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளி மாநிலங்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஜெபத்தின் ஆசீர்வாதம் சென்று சேர அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிகிறோம். ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கிற அபிலாஷைகள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி அள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிய புதிய ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கு நஞ்சார்ந்த நன்றிகளை செலுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன அன்பு நிறைந்த ஆண்டவர் வளமையான வாழ்க்கையிலே பிள்ளைகளை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிராம சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கிராம சபைகளை ஆசீர்வதியும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதியும், எங்களை சார்ந்திருக்கிற கல்வி நிறுவனங்களை ஆசீர்வதியும், அவைகள் வழியாய் நடைபெறுகிற அருட்பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவ்விதமாக மருத்துவ பணிகள், மிஷனரி ஊழியங்கள் என்று எங்கள் திருச்சபையினால் குருசேகரங்களினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் 100க்கு 100ஆக ஆசீர்வதித்து பலன் தர கிருபை செய்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய ஊழியங்களையும் கரங்களை உபயோகிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து கூறுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவக்கடங்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடிவிலே சுவாமி, ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராக இருப்பார் ராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். முடிவு பாடலாக 263ஆம் ஞான பாடலின் கடைசி கவியை பாடுவோம். மன்றாடி பாடி கிறிஸ்தவனாக. மன்றாடி பாடி கிறிஸ்தோனாக நடந்து கொள்ளுன்
உண்மையோடு செய்வாயாக. அப்போதே வாசீர்வாதத்தை திரும்ப காண்பாய் நீதிமான். கர்த்தாவால் கைவிடப்படான். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.